ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் இதே மாதிரியே ஒரு மாநாடு 2005ல் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 25 lakhs ஆஃப் அவங்களோட ரசிகர் வந்துட்டு அந்த மாநாட்டில் இருந்தாங்க. ஸோ விஜயகாந்தையே தான் விஜய் பின்பற்றாரா? ஆக்சுவலி நீங்கள் கேட்குற கொஸ்டின் நல்ல ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா 2005 அவர் மாநாட்டை வந்து நடத்துகிறாரு. 2006 அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. 2025 விஜய் வந்து 2வது மாநாட்டை நடத்துகிறாரு. 2026 அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட வந்து அவர் எப்படி மதுரையில் நடத்தினாரோ அதே மாதிரி இவரும் மதுரையில் நடத்துகிறாரு. இது எல்லாமே கோஇன்சிடெண்ட்டாக நடந்தாலும் பட் ஆனால் இது வந்து பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயமோ அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. ஆக்டர்ஸே தான் அரசியலுக்குள்ள வராங்க. மேபி அது இருக்கலாம். இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா டைம்லேருந்தே யோசிங்களேன். அப்போ வந்து திராவிட கட்சிகளாக இருந்தவங்கள வந்து திமுகன்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சியில் எம்ஜிஆர் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் அந்த கட்சியை உடச்சிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்தவங்க தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம். பட் ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. நடிகராக இருந்தார், அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அவர் 8% ஓட்டு வாங்கினார்.